நம்ம இப்போ யோவான் 5வது அதிகாரத்துல இருந்து தியானிக்கலாம். யோவான் 5, ஜான் சாப்டர் 5. இதுல நம்ம பார்த்தபடி புக் ஆஃப் சயின்ஸ் என்ற பிரிவுக்குள் இது வருகிறது. 4 செக்ஷன்ஸா நம்ம யோவான் சுவிசேஷத்தை பிரிச்சோம். அதுல செகண்ட் செக்ஷன் இது புக் ஆஃப் சயின்ஸ், அடையாள புஸ்தகம். இதுல தான் அடையாளங்கள், அற்புதங்களை இயேசுவானவர் செய்ததை பற்றி யோவான் எழுதியிருக்கிறார் அவருடைய சுவிசேஷத்துல. இதுக்கப்புறம் பாடு அனுபவித்தலின் புஸ்தகம் 13வது சாப்டர்ல இருந்து 20வது சாப்டர் வரையும். அதுல தான் அந்த எப்படி இயேசுவானவர் கெத்செமனைக்கு போனார், அங்க போய் ஜெபித்தார், அதுக்கப்புறம் எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, சிலுவையில் மரித்தார், அப்புறம் உயிரோடு எழும்பினார், அது எல்லாம் இருக்குது. கடைசியாக லாஸ்ட் சாப்டர் 21 தான் நம்ம எபிலாக் ஆர் கன்க்ளூஷன் சொன்னோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சாப்டர் 5வது சாப்டர் இது புக் ஆஃப் சயின்ஸ், அடையாள புஸ்தகம், அதுக்கு கீழே வருது. இந்த 5வது அதிகாரத்தை 2 பிரிவா பிரிச்சுக்கலாம் நான் சொன்னேன். முதல் 18 வசனங்கள், மொத்தம் 47 வசனங்கள். இதுல 18 வசனங்கள் அது இட் இஸ் அன் அக்கேஷன் டு செலிப்ரேட், கொண்டாடுவதற்கு, சந்தோஷம், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அதுதான் 18 வசனங்கள்ல. இந்த கொண்டாட்டம் இயேசுவானவர் எருசலேமுக்கு போகிறார். எதற்குனா there was a feast of the Jews, யூதருடைய பண்டிகைக்கு போகிறார். அதுவே ஒரு செலிப்ரேஷன், கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு அற்புதத்தை செய்து அதுவும் ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு நிகழ்வு. ஸோ அதனாலதான் 18 வருஷங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 19ல இருந்து 47வது வசனம், அந்த பகுதிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்ஃபெஸ், அறிக்கை இடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். என்ன அறிக்கை இடுறது? இயேசுவானவரே கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு, அவரிடத்துல விசுவாசம் வைத்து, அவரே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு விசுவாசித்து நித்திய ஜீவனை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நெக்ஸ்ட் 19ல இருந்து 47வது வசனங்கள் வரையும். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 2 பகுதிகள். அக்கேஷன் டு செலிப்ரேட், கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்வு. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்ஃபெஸ், அறிக்கையிட, இயேசுவை பற்றி உண்மையாக அறிக்கையிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிக்கையிடுதலுக்கான சந்தர்ப்பம். இந்த முதலாவது பகுதியில் நான் சொன்னேன், இந்த அக்கேஷன் டு செலிப்ரேட் கொண்டாட்டத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரே ஒரு மனிதனுடைய உடல் பிரகாரமாக சுகவீனத்திலிருந்து இயேசுவானவர் சுகத்தை கொடுக்கிறார். அற்புதம் ஒருவனுக்கு மட்டும்தான், அது உடல் பிரகாரமாக, பாடிலி பிசிக்கல் மிரக்கிள். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2வது பகுதி ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்ஃபெஸ் சொன்னேன், அறிக்கையிடுவதற்கான சந்தர்ப்பம். அதுல ஒரு மனுஷனை பற்றி இல்ல, எல்லா மக்களுடைய சுகவீனம், ஆத்தும நிலைமையின் சுகவீனம். நம்ம சுகவீனம் பதிலா கூட ஆத்துமத்தில் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பாவத்தில், அக்கிரமத்தில் அவர்களுடைய ஆத்துமா அது 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 இறந்து போயிருக்கிறது. தட் இஸ் டெட் இன் த ட்ரெஸ்பாசஸ் அண்ட் சின்ஸ். அதை பற்றியான ஒரு பிரசங்கம். அதுதான் 19ல இருந்து 47வது வசனம் வரை நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதி ஒருத்தனை பற்றி, அவனுடைய உடல் பிரகாரமான சுகவீனத்தை பற்றி, குணமடைதல் பற்றி. 2வது பகுதி எல்லா மக்களின் ஆத்தும நிலைமை, அவர்களுடைய சுகவீனத்தை பற்றி, அவர்களுடைய குணமாக்குதலின் தேவையை பற்றினது. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம பார்க்கறது, இயேசுவானவரை பொறுத்தவரை அவருக்கு 2 விதமான அதிகாரம் இருந்தது. ஒன்னு, he had the authority to heal, குணப்படுத்தும் அதிகாரம். அவர் இந்த வியாதிக்காரனை குணப்படுத்துறப்போ பிதாவானவர்கிட்ட ஜபம் பண்ணி கேட்டு குணப்படுத்தல, அவரே டைரக்டாக குணப்படுத்தினார். ஏன்னா அவர் மாம்சத்துல தேவன், அவருக்கு அந்த அதிகாரத்தை பிதாவானவர் கொடுத்திருந்தார். 2வது, he had the authority to judge, நியாய தீர்ப்புக்கான அதிகாரத்தையும் பிதாவானவர் அவரிடத்துல, குமாரனிடத்தில் கொடுத்திருந்தார். அதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இது விவரிக்கப்பட்ட, டிஸ்கிரைப்டு தேர்ட் மிரக்கிள். பல அற்புதங்களையும் இயேசுவானவர் இதுக்கு முன்னாடி யோவான் 2ல நம்ம பார்த்தோம். அவர் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போனப்போ
பல பேருக்கும் சுகத்தை கொடுத்தார், பல அற்புதங்களையும் செய்தார். அது மட்டும் இல்லாம அங்க நிக்கோதேமு 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நிக்கோதேமு காலத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி? ஏனெனில் ஒருவனுடன் தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். சோ அவன் கேள்விப்பட்டோ பார்த்தோ வந்து இயேசுவானவர் செய்த அற்புதங்களின் அடிப்படையில், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், ரபாய், you are a teacher come from God, for no one can do these signs that you do unless God is with him சொல்லி அறிக்கையிட்டான். சோ அற்புதங்கள், பல அற்புதங்களும் இயேசுவானவர் அங்க எருசலேமில் பஸ்கா பண்டிகையின் போது பண்ணினார். ஆனா விவரிக்கப்பட்டதோ இது 3வது அற்புதம். 1வது அற்புதம், அவர் கானா ஊரில் இருந்து கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். that happened in கேனா. அவர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல நடந்தது. 2வது அற்புதம், ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் அவர் கானா ஊருக்கு திரும்பி போனப்போ அங்க ராஜாவின் மனுஷன், திஸ் அபிஷியல், அவன் வந்து இயேசுவின் இடத்துல தன்னுடைய குமாரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், மரண அவஸ்தையில் இருக்கிறான், ஈஸ் இந்த டெத் பெட்னு சொல்லி என்னுடனே வந்து குணப்படுத்துங்கள்னு சொன்னான். ஆனா இயேசுவானவரை கானா ஊரில் இருந்து அந்த குமாரன் 16 மைல் 25 கிலோமீட்டர் தாண்டி கப்பர் நகுமில் இருந்தப்போ இந்த இடத்திலிருந்தே, கானா ஊரிலிருந்தே அவர் சொன்ன வார்த்தையின் மூலம் அந்த அற்புதத்தை தொலை தூரத்தில் நடத்தினார். அதை பற்றி விவரித்தார். இப்ப 3வதாக இந்த அற்புதத்தை யோவான் விவரித்து நமக்கு சொல்லுகிறார். This is the third described miracle. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த யோவான் 5வது அதிகாரம் எதை பற்றினது? What is the main focus theme? யாராவது வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தை நீங்க படிக்கிறீங்களே, எதற்காக யோவான் எழுதினார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எதற்காக இந்த யோவான் சுவிசேஷம்? ஏற்கனவே மத்தேயு எழுதியிருக்கிறாரு, மார்க் எழுதியிருக்கிறார், லூக்கா எழுதியிருக்கிறார், எதற்காக யோவான் எழுத வேண்டும்? அது 3 பத்தாதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னபடி, the purpose of John's gospel is in John chapter 20 verse 30 and 31. எதற்காக இதை எழுதப்பட்டதுன்னா, இயேசுவானவரே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினாலே ஒருவன் இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவரே சொல்றார். அது நமக்கு தெரியணும். வாட் இஸ் த பர்பஸ்? ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு லெட்டரும் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் இன்னைக்கு வாசிச்சோம், மற்றது நம்ம இன்னைக்கு வந்து லேமெண்டேஷன்ஸ் பார்த்தோம், புலம்பல். எதற்காக ஒவ்வொரு புக்கும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பல நேரத்திலையும் அந்த எழுதுனவங்களே சொல்றாங்க. இதுல நமக்கு தெரியணும் எதற்காக யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு. இப்போ இந்த யோவான் சுவிசேஷத்துல எதற்காக யோவான் 5வது அதிகாரத்துல இந்த அற்புதத்தை யோவான் எழுதியிருக்கிறார், எதற்காக இது விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது 18வது வசனத்துல இருக்குது. யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் சாப்டர். வேற ஒண்ணும் இல்ல. இந்த அற்புதங்கள் எதை குறிக்குதுன்னா அந்த 18வது வசனம். அதுக்கப்புறம் 19ல இருந்து 47வது வசனம் நடக்கிறது. ஏன்னா அந்த 18வது வசனம். அந்த 18வது வசனம் தான் மெயின் ஃபோக்கஸ், சென்ட்ரல் தீம். இப்போ 18வது வசனம் பாருங்க என்னன்னு. அவர், அதாவது இயேசுவானவர், ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இட் இஸ் அபவுட் கில்லிங் ஜீசஸ். கொலை செய்யறது. எப்படி கொலை செய்யறது? பை ஸ்டோனிங், கல்லெறிந்து கொள்ளலாம், மலையிலேருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம். இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணாங்க. கடைசியாக தான் அவர்கள் போய் பொந்திய பிலாத்துக்கிட்ட இந்த மாதிரி இயேசுவானவரை நீங்க தான் வந்து பண்ண முடியும், ஏன்னா அந்த ஒரு அதிகாரம் எங்கிட்ட இல்லைன்னு சொன்னனால ரோமன் குரூசிஃபிக்ஷன், ரோமர்கள் எப்படி ஒருவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நம்ம சொல்றோம், எப்படி கொலை செய்யணும் பண்ண தப்புக்கு அப்படின்னா கிராஸ், சிலுவை.
யூதர்கள் அந்த முறையில் செய்யவில்லை. கடைசியாக ரோமர்களின் சட்டத்தின்படி அவர் சிலுவையில் அவரை கொலை செய்தார்கள். இங்கே பார்க்கிறோம் 18வது வசனம். இதுக்கு தான் யோவான் இந்த 5வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். They were seeking to kill Jesus. Yeah, not only he violated Sabbath, but also he made himself equal with God the Father. சமமாக்கினார், தன்னையே சமமாக்கினார். அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா, வேற வழியில் எப்படி சொல்லலாம்னா, இயேசுவானவர் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு சமமாக்கி தானும் தேவன் என்று சொன்னார். அதனால்தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த அற்புதம், அடையாளம் எல்லாவற்றையும் இயேசுவானவர் எதற்கு செய்தார்? தன்னை தேவன் என்று நிரூபிக்க. தேவன், பிதாவாகிய தேவனே இயேசுவின் வழியாக இந்த அற்புதங்களை செய்து அவரே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். இது அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 10 வாசிச்சீங்கன்னா அதுதான் பேதுரு சொல்லுகிறார். இதற்காக தான் இந்த பல அற்புதங்களும் நடந்தன இயேசுவின் காலத்தில்னு சொல்லி. இப்ப முதலாவது பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட், அக்கேஷன் டு செலிப்ரேட், கொண்டாடுவதற்கான நிகழ்வு. அந்த பகுதி அதுல நம்ம பார்த்தது சப்டிவிஷனா பார்த்தோம். கன்சிடரேஷன் ஆஃப் த ஹீலர்னு, சுகமாக்குகிறவரின் அக்கறை, கருதுதல். இதுல பாருங்க, இப்ப நம்ம முதல் 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதுல பாருங்க, இந்த சுகம் இல்லாத மனுஷன், இன்வாலிட், வியாதிக்காரன், அவன் இயேசுவின் இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு கிருபையா இருக்கும் அப்படிலாம் கேட்கல. அவன் இயேசுவானவர்கிட்ட தனக்கு சுகம் வேணும்னு சொல்லி கேட்கல. எப்படியாவது இயேசுவானவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்னு அவனுக்கு தெரியல. அவன் பாட்டுக்கும் தான் இருக்கான். இயேசுவானவரே, இந்த வியாதிக்காரன் இயேசு யார் என்று தெரியாமல் இருந்தாலும், அவனுக்கு சுகம் வேண்டும் என்று அவன் கேட்காமல் இருந்தாலும், இயேசுவானவரே அவனிடத்துல போய் உனக்கு சுகம் வேண்டுமான்னு கேட்கிறார், குணம் வேண்டுமான்னு கேட்கிறார். அப்புறம் அவன் அப்படியே அவன் பதில்ல பாருங்க, அப்பயும் அவன் சொல்லல எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்ல, அவன் கஷ்டத்தை தான் சொன்னான். அப்படி இருந்தும் இயேசுவானவர் கிருபையாய் கருணையுடன் அவனுக்கு இந்த அற்புதம் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். பாருங்க, நம் முதல் 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஜீசஸ் வென்ட் அப் டு ஜெருசலம். முதலாவது நம்ம பார்க்கிறது இந்த யூதருடைய பண்டிகை. இந்த பண்டிகை என்னன்னு சொல்லி யோவான் எழுதவில்லை. இந்த பண்டிகை இட்ஸ் நாட் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை இல்லை. ஏன்னா திரும்பி போகிறார், அதற்கு இப்பதான் வந்திருக்காரு, 1 வருஷம் கூட ஆகல. அப்போ இந்த பண்டிகை மோஸ்ட் லைக்லி இந்த கால அட்டவணையின்படி, தட் இஸ் த டைம் லைன் டியூரிங் ஜீசஸ் டைம், அதை வச்சு பார்க்குறப்ப இட் இஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் பூரிம், பூரிம் பண்டிகை. இந்த பூரிம் பண்டிகை எஸ்தர் காலத்திலே அதை நிரூபிக்கப்பட்டது. அது எதுக்கு? அவர்கள் எப்படி இந்த எதிரிகள்கிட்ட எப்படி, பகைஞர்கிட்ட எப்படி தப்பித்து தேவன் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றதுக்காக. அதனால் மோஸ்ட் லைக்லி இது இயேசுவானவர் யூதருடைய பண்டிகையாகிய பூரிம் பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலில் அருகே இருந்தது. பெதஸ்தா எபிரேய பாஷை, ஹெப்ராயிஸ்டிக் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. அதோட மீனிங் என்னன்னா, இந்த லாங்குவேஜ் ஆஃப் த ஹீப்ரூஸ். எபிரேயர்கள் பேசின மொழி. அது என்ன மொழின்னு சொல்லல. யோவான் எழுதுறப்ப அவர்கள் பேசின மொழியிலே பெதஸ்டா. அவர்கள் பேசின மொழி எபிரேய மொழி இல்லை, காமன் லாங்குவேஜ். அது அரமைக். அதனால்தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அரமைக்குன்னு இருக்கும். ஏன்னா யோவான் தெளிவா சொல்லவில்லை. அதனால அது அரமைக்காவும் இருக்கலாம், எபிரேய மொழியாவும் இருக்கலாம். அது ரெண்டும் பேசினாங்க. ஆனா மோஸ்ட் லைக்லி அரமைக். அந்த 2 மொழிகளிலுமே இங்க நம்ம பார்க்கறது பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. பூல். அந்த பூல், பாண்டு நம்ம சொல்றோம், குளம். அந்த குளத்துல தண்ணீர் சேகரிக்கப்பட்டது. எதற்காக? ஒருத்தவங்க போய் குளிக்கிறதுக்கோ இல்ல துணி துவைக்கிறதுக்கோ
ஈவன் மோர் நம்ம ரிசர்வாயர்னு சொல்கிறோம் இல்லையா, தண்ணியை சேர்த்து வைத்து எப்போ தண்ணி மழை இல்லையோ அப்போ அதுலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு குளம். இந்த பெதஸ்டான்னு சொல்கிற நேம் எபிரேய மொழியிலையோ இல்லை அரமேயிக் மொழியிலோ ஒரே அர்த்தம்தான். அந்த அர்த்தம் என்னன்னா, பெத்னா ஹவுஸ், இடம், வீடு, பெத்லஹேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஸோ இங்கே இடம் பெதஸ்தா, ஹெசட்ன்ற வார்த்தை வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அன்பு, இரக்கம், கருணை, நன்மையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்திற்கு பெயர் வச்சிருக்காங்க. இன்னொரு செகண்டரி மீனிங் இருக்கு. அது என்னன்னா, பெத்ன்றது இடம், அடுத்த வார்த்தை எஷட்ன்ற வார்த்தை அவங்க பயன்படுத்தி இருந்தா அது அவுட் போரிங், அதாவது நிரம்பி வழிகிற ஒரு இடம். இங்கே ஆப்வியஸ்லி தண்ணி இருக்குது, அதனால நிரம்பி வழிகிறதா இருக்கலாம். ஆனால் மச் மோர் தேவனுடைய ஈவு நிரம்பி வழியும் இடமாகவும் இது குறித்திருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குளம். இந்த குளத்தில் யோவான் சொல்லுகிறார், ஆட்டு வாசல்ல இருந்தது, அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்கள் போர்ட்டிகோன்னு சொல்றோம், வெராண்டான்னு சொல்லுவோம். அந்த போர்ட்டிகோல நிறைய வியாதிக்காரர்கள் படுத்திருப்பார்கள். பாருங்க, அடுத்தது 3வது வசனம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருப்பார்கள். படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஒரு பகுதி, கடைசி பகுதி 3வது வசனமும் 4வது வசனமும் நம்பகமான பிரதிகளில், தட் இஸ் ரிலையபிள் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்லை. அதனால தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஎஸ்வியில் இருக்காது, தமிழில் இருக்குது. ஏன்னா அவங்க பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், சில மேனுஸ்கிரிப்ட்ஸை வச்சு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த வசனம் இன்வலிட், வியாதிக்காரன் இருக்கு பாருங்க. வியாதிக்காரன் மீன்ஸ் சிக் பர்சன். அதுதான் வந்து இந்த கிரேக்க வார்த்தையோட மீனிங் 2 விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று இங்கிலீஷில் இருக்க மாதிரி இன்வலிட், அடுத்தது தமிழில் இருக்க மாதிரி சிக் பர்சன், தட் இஸ் வியாதிக்காரர். ஏன் அப்படி எடுத்துக்கணும்னா, கிரேக்க வார்த்தையோட மீனிங் என்னன்னா, ஒருத்தன் வியாதிப்பட்டு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில் ஒருத்தன் இருந்தானா எப்படி இருக்கும். நம்ம கூட கோவிட் டைம்ல பார்த்துருக்கோம். கோவிட் யாருக்காவது வந்திருந்தா சில பேர் ரொம்ப சஃபர் பண்ணாங்க, எல்லாம் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா எடுத்துருச்சு, அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாது, ஈவன் தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமை. அந்த வார்த்தை தான் அது. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்வலிட் இருக்கு. ஏன்னா அந்த வியாதியின் மூலம் ஒன்றுமே செய்ய முடியாது, திராணியே இல்லை, தெர் இஸ் நோ ஸ்ட்ரென்த், தெர் இஸ் நோ எனர்ஜி, படுத்த படுக்கை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது. அதனால தான் வந்துட்டு இங்கிலீஷில் இன்வேலிட்னு இருக்கு, எதுவுமே செய்ய முடியாது. தமிழில் ஏன் செய்ய முடியாதுன்னு இருக்கு, அது ஏன்னா வியாதி, வியாதிக்காரர், சிக் பர்சன். ஸோ அப்படிப்பட்டவர்கள் அநேகம் பேர் படுத்திருப்பார்கள். ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ இல்லை, நிறைய பேர் அந்த இடத்துல, அந்த குளத்தில், அந்த போர்ட்டிகோக்கு கீழே படுத்திருப்பார்கள். படுத்திருந்து அதற்கப்புறம் பாருங்க, அவர் சொல்றாரு, செம ஸ்பெசிபிக்ஸ் வர கொடுக்குறாரு, என்ன மாதிரி வியாதிக்காரர்கள், எதனால அவங்களால முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது பிளைண்ட், கண்ணு தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. அப்போ யாராவது தான் வந்துட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், பார்த்துக்கணும், அதனால படுத்தா இருப்பாங்க. 2வது, அடுத்தது பாருங்க, தே வேர் லேம், சப்பானிகள், நொண்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கால் 2மே அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாதவர்கள், கிரிப்பிள், அவங்களால நிற்க முடியாது, முடமானவர்கள். கடைசியா பாருங்க யார் மாதிரின்னு, சூம்பின உறுப்புடையவர்கள். அந்த கிரேக்க வார்த்தை சூம்பினோட பேரலைஸ்டுன்னு இருக்கு இல்லையா, ட்ரை, அதான் அதோட லிட்ரல் மீனிங். ஒரு மரம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இல்லை நம்ம செடி வைக்கிறோம் தண்ணியே ஊற்றாம இந்த வெயில் காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், வாடி போயிடும். அதான் அதோட மீனிங் லிட்ரலி. வாடி போன மனிதர்கள், அந்த மாதிரியான மக்கள், சுருங்கி போனவர்கள், உலர்ந்து போனவர்கள், they were paralyzed. அந்த மாதிரியான மக்கள், பிளைண்ட், லேம், பேரலைஸ், இந்த மாதிரியான மக்கள் தான் அங்க படுத்து இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் யோவான் சொல்றார் பாருங்க 5, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். நல்லா கவனிங்க, யோவான் எவ்வளோ டிஸ்கிரைப் பண்றார் பாருங்க. இன்னும்
இன்டராக்ஷனே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா இவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் யோவான். 38 வருஷம். யோசிங்க, எதற்காக யோவான் இவ்வளோ எழுதணும்? பெதஸ்டான்னு எழுதுறாரு, அங்கே ஒரு 5 மண்டபங்கள் உண்டுன்னு எழுதுறாரு, இவ்வளோ பேர் படுத்திருந்தாங்கன்னு எழுதுறாரு. 38 வருஷம்ன்றது முக்கியமா நமக்கு? அங்கே ஒரு மனுஷன் வியாதி பட்டிருந்தான்னு எழுதுனா பத்தாதா? அவர் எழுதுறது எல்லாமே வந்துட்டு எதை குறிக்குதுன்னா, இயேசுவானவர் அந்த இடத்திற்கு எதற்கு போனார்? நம்ம பார்க்குறோம், எருசலேமுக்கு இயேசு போறப்பெல்லாம் முதலாவது எங்க போவார்னா தேவாலயத்துக்கு போவார். 2வது அதிகாரத்தில் பார்க்கும், அங்க போய் அங்க இருந்த காசுக்காரர்கள் விற்றவர்கள் எல்லாவற்றையும் துரத்தினார்னு பார்க்குறோம். ஆனா இங்க பாருங்க, இந்த பண்டிகைக்கு போறப்போ அவர் எங்க போல? தேவாலயத்துக்கு போலாமா? எங்க போனாரு? ஒரு குளத்துக்கு போகிறார். தேர் வாஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட். இயேசுவானவர் ஏன் இங்க போனாருன்றதுக்கு, ஏன்னா தேவன் அவரை இயேசுவாக, கிறிஸ்துவாக, இயேசுவே கிறிஸ்து என்று எல்லாரும் தெரிந்து அறிக்கை பண்ண வேண்டும் என்பதற்காக இங்க போகிறார். அப்படி இங்கே போறப்போ இங்க யோவான் இந்த எல்லா ஃபேக்ட்ஸும் நமக்கு கொடுக்கிறார். இந்த எல்லா விதமான காரியங்கள் நமக்கு சொல்றது ஏன்னா, இது ஒரு கட்டுக்கதை இல்லை. திஸ் இஸ் நாட் மித். நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், வேலை இதெல்லாம் நடந்திருக்குமா, இப்படிப்பட்ட அற்புதத்தை நடந்திருக்குமா அப்படின்னு. ஆனா இது எல்லாம் சொல்வதன் மூலம் அந்த 1வது நூற்றாண்டில் அவரை ஒரிஜினலா இந்த லெட்டர் காஸ்பல் சுவிசேஷத்தை வாசித்தவர்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கார் நிரூபிக்கிறார், இதெல்லாம் நடந்ததுப்பா, இந்த இடத்துல நடந்தது. அங்க ஒருத்தன் 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்தான். அந்த காலத்துல 1வது செஞ்சுரியில ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு நாள் ஒரு மனுஷன் வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கறது தெரியுமா? 40 வருஷம். அந்த 40 வருஷம் லைஃப் ஸ்பேன்ல, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன்ல இந்த மனுஷன் 2 வருஷம் மட்டும்தான் வந்து வியாதிப்படாமல் இருந்திருந்தான். 38 வருஷம், 99% ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி ஹாஸ் பீன் an invalid. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அங்க அவனும் படுத்திருந்தான். பாருங்க, இந்த 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன். இதை தான் நான் சொன்னேன், இதே இன்வெலிட் தான், இதே வார்த்தை தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். வியாதிக்காரர், வியாதி பட்டு இருந்தான். திஸ் இஸ் த ரீசன். ஏன் வந்து அவனால எதுவும் செய்ய முடியாத நிலைமைனா, அவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி என்னன்னு சொல்லி யோவான் சொல்லவில்லை. அந்த வியாதி என்னவா இருந்திருக்கலாம்? அவன் சப்பானியா இருந்திருக்கலாம், சூம்பின உருப்படுவனா இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் அவன் ஒரு வியாதியில படுத்த படுக்கையாய் இருந்தான். அவனால எதுவும் செய்ய முடியாது. ஹி வாஸ் இன்வாலிட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கியூர் ஃபார் த ஹெல்ப்லெஸ் என்ற துணை தலைப்புல முதல் 5 வசனங்களை பார்த்தோம். அடுத்தது கம்ப்ளைண்ட் ஆஃப் த ஹெல்ப்லெஸ், உதவி இல்லாதவனின் முறையீடு, புகார். he had a complaint. அதுதான் அடுத்தது நம்ம பார்க்குறோம். இப்போதான் முதலாவது தடவையாக இந்த 5வது அதிகாரத்தில் இந்த ஈவென்ட் சம்பவத்தில் ஒரு பேச்சு நடக்க போகுது. இதுவரையும் டிஸ்கிரிப்ஷன். இப்ப பாருங்க 6வது வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus saw him lying there and knew that he had been there a long time, 38 வருஷம், he said to him, do you want to be healed? இயேசு ஆனவர் கண்டார். இதுல 3 வினைச்சொல் வேர்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் வேர்ட்ஸ். இயேசு கண்டார், அடுத்தது இயேசு அறிந்தார், கடைசியாக இயேசு கேட்டார். இது எல்லாமே இயேசுவை பற்றினதான ஒரு வசனம். இயேசு கண்டார், இயேசு அறிந்தார், இயேசு கேட்டார். என்ன கேட்டார்? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம யோசிக்கலாம், இது என்ன, இது ஆபியஸ் இல்ல, அவன் படுத்திருக்கான், வியாதி, இது கேட்கணும்னு அவசியமே இல்லை. நேர இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கலாம்? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, நேரவே சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுவானவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஏன் அப்படி கேட்கணும்? அவனுடைய டெஸ்பரேட் சிச்சுவேஷன்,
அவன் வாயிலிருந்தே அவனுடைய விருப்பமும் அவனுடைய கஷ்டம். என்ன கஷ்டம்? யாருமே அவனுக்கு உதவி செய்ய இல்லை. நம்ம கூட சொல்லுவோம், ஜெபிக்கிறப்போ ஏற்கனவே பிதாவான தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் நம்முடைய தேவைகள் தெரியும். ஆனாலும் என்ன போட்டிருக்குது? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஏன் ஜெபிக்கணும்? நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் நம்முடைய அந்த தேவையை அறிந்து புரிந்து தேவனிடத்துல நாம் தாழ்மையுடன் போய் கேட்க வேண்டும் என்பதற்காக. இட்ஸ் நாட் பிகாஸ் காட் டஸ் நாட் நோ. கடவுளுக்கு தெரியாம நம்ம போய் சொல்றது இல்லை புதுதான காரியம். தேவனுக்கு தெரியும். ஆனா அது நம்மளுடைய கடமை, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நான் தான் போய் நம்முடைய தேவையை தேவனிடத்துல நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலம் அறிக்கையிட வேண்டும். ஸோ கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பாருங்க, 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், த சிக் மேன். இப்பதான் நான் சொன்னேன் சிக் மேன். இவ்வளவு நேரம் தமிழ்ல வியாதிக்காரர், வியாதியா இருந்தவர்கள், இதே கிரேக்க வார்த்தை தான் இன்வாலிட்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சேம் வார்த்தை சிக் மேன்னு நம்ம கரெக்டா இப்போ அவங்க சொல்றாங்க. வியாதியஸ்தன் அவன் ஒன்று சொல்றான். அவன் என்ன சொல்லணும்னு நம்ம நினைச்சிருப்போம். இப்போ நம்மளே அந்த வியாதியஸ்தனா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, டு யூ வாண்ட் டு பி ஹீல்ட் அப்படின்னு யாராவது வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமான்னு சொல்லுவோம். இல்லைன்னா பரவாயில்ல, நான் பாட்டுக்கு இப்படியே இருக்கிறேன், கொஞ்ச நாள் தான், எப்படி இருந்தாலும் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இறந்து போகிறேன், ஸோ எதுக்கு வீணா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் தனக்கு இருந்த அந்த கஷ்டத்தை அவன் சொல்கிறான். கம்ப்ளைண்ட். என்ன கஷ்டம் பாருங்க. அவன் சொல்கிறான் 7வது வசனத்தில், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்னை முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். The sick man answered him, Sir, I have no one to put me into the pool when the water is stirred up. And while I'm going, another one steps down before me. எனக்கு முன்னாடி ஒருத்தன் இறங்கிடுறான். இயேசுவானவர் அதை பத்தியே கேட்கலையே. உனக்கு என்ன கஷ்டம், எதனால நீ தண்ணிக்குள்ள போல, எதுவுமே கேட்கல. இவனாவே தன்னுடைய கஷ்டத்தை சொல்றான். எதனால அவனுக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை என்பது. இங்க பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3வது வசனமும் 4வது வசனத்திலும் ஒரு தேவ தூதன் வந்து தண்ணீருக்குள்ள போய் கலக்கும் போது முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவளுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பல மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்லைனாலும் இந்த சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கனாலும் தமிழ் பைபிள்ல நீங்க பார்ப்பீங்க. இப்போ இந்த மனுஷன் சொல்றது என்னது? இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது நான் போகணுமே, என்னால முடியாதே, யாராவது தான் எனக்கு தூக்கிட்டு போகணும், இல்ல என்னை போட்டு இழுத்துக்கிட்டு போகணும், ஆனா யாருமே இல்லை அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய குறைவை அவன் சொல்லுகிறான். இப்போ இதுல நான் சொன்னபடி இது அவன் ஒரு மூட நம்பிக்கையா கூட, அவனுக்கு இருந்த மூட நம்பிக்கையா கூட இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, தேவ தூதன் வந்து இதை செய்தார்னா, அப்படி செய்யறப்போ எப்பொழுதுமே தேவ தூதர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ பயம் வரும். அப்படிப்பட்ட தேவ தூதன் வந்து கலக்கியிருந்தா அங்கிருந்த எல்லா இந்த வியாதிக்காரர்களும் மற்றவர்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். அதை பற்றி ஒன்றும் நமக்கு தெரியாது. இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் சதுசேயர்ன்ற சாட்யூசீஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த சதுசேயர்கள் தேவ தூதன் மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். எப்போ? ஈவன் பவுல் காலத்துல கூட. அப்படி ஒரு தேவ தூதன் வந்து செஞ்சிருந்தா அந்த சதுசேயர்கள் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்க முடியாது. அவர்கள் விசுவாசித்திருக்கணும் தேவ தூதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம பார்க்கறது அவர்கள் அப்பயும் விசுவாசிக்கவில்லை. அதனால இது ஒரு கட்டுக்கதையாகவும் இருந்திருக்கலாம், ஒரு மூட நம்பிக்கையாகவும் இருந்திருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம